ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இங்கே வந்து சில நாளாகவே ஒரே மழை தான். அப்பப்போ கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் ஆகிட்டுருக்கு. துணி காய வைக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, தூரெல்லாம் நின்றுச்சு, மேலே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா மழை வருமா வராதான்னு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த விலாக் வந்து சண்டே எடுத்த விலாகு. சீக்கிரமாக ஷேர் பண்ண முடியல. இப்போல்லாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அப்புறம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, உள்ளவே வந்து இந்த மழை காலத்தில் குளிர்காலத்தில், ஏன்னா மோஸ்ட்லி இங்கே குளிர் மழை அதிகமாக இருக்கும்ல, அதனால் உள்ளவே கொடி கட்டி வச்சுருக்கிறது ஒரு ரூமில். அப்பப்போ நம்ம காய வச்சோம்னா இந்த மிஷினில் தான் துணி துவைக்கிறது, தண்ணி எதுவுமே நம்மளுக்கு சொட்டாது. மாற்றி மாற்றி காஞ்ச உடனே எடுத்துடுறது. நம்ம ஈவினிங் டைமில் போட்டாலும் மார்னிங்குள்ளே காஞ்சிரும். இன்றைக்கி வந்து மார்னிங்கே நல்லா மழைன்றதுனால காலையிலே போட்டாச்சு. அப்படியே வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு, ஹஸ்பண்டுக்கு வந்து சண்டேவும் ஒர்க்கு இருக்கும். சண்டே வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லான்றதை விட கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கலான்னு மைண்டு இருக்கும். ஆனால் எப்போவுமே வீட்டில் வந்து சண்டேனா சமையல் எல்லாமே லேட்டாக தான் நடக்கும். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போதே மார்க்கெட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் தான் போவாங்க, மழையாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங்கே போயிட்டு வந்திருக்காங்க. எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அது கண்டிப்பாக பழம் இல்லை, நல்ல காய் தான். லாஸ்ட் இயர் அப்படி தான் ஆசைப்பட்டு வாங்கி ஒரு பழம் முழுசாகவே வேஸ்ட்டாக போச்சு. ரொம்ப பிசு பிசுப்பாக, ரொம்ப கனிஞ்சி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, பழுக்க வச்சு பார்ப்போம் இது பழுக்குதான்னு சொல்லிட்டுன்னு எடுத்து வச்சாச்சு. இந்த மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆனாவே தண்ணி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு காய்ச்சி கொடுக்கணும்னு ஹஸ்பண்ட் சொல்லுவார். ஏன்னா பூமியில் தண்ணி எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால தான் சீசன் மாறும் போதும் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி காய்ச்சி எடுத்து வச்சாச்சு. மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சமையல் ஸ்டார்ட் பண்ணும் போதே கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, 1/2 ஹவரில் முடிச்சிடணும், குழந்தைங்களும் பசி ஆயிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஜூஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் அவங்கள பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அம்மா எப்போவுமே 1/2 ஹவரில் சமைச்சிருவாங்க. டக்கு டக்கு டக்குன்னு சமைப்பாங்க, ஆனால் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, நம்மளும் அதே ஸ்டைலில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக மட்டன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம நைட்டு இன்னும் இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் வேக வைக்கும் போது எப்போவுமே தண்ணி நிறைய ஆட் பண்ணவே கூடாது. மட்டன்லேயே வந்து தண்ணி நிறைய பிரிஞ்சு வரும். நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் வந்து எண்ணெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணால் நம்ம வந்து விசில் வரும்போது அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். நான்வெஜ் சமைச்சாவே ஃபுல்லாக தெரித்து திரும்ப க்ளீன் பண்ணுறது டபுள் வேலையாக இருக்கும். நான் இன்றைக்கி சூப்லாம் எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை, அதனால் கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, எண்ணெய் மட்டும் போட்டு அடுப்பில் வச்சாச்சு. நான் 4-5 விசிலுக்கு மேலே விடுவேன். நான் சாஃப்டாக இருந்தால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க சொல்லிவிட்டு. அதுவும் இல்லாமல் இங்கே மட்டன் கொஞ்சம் ஆடாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறேன். கொஞ்சம் சோம்பு, அப்புறம் பெப்பர், தேங்காய் ஆட் பண்ணவே டேஸ்ட்டே வேறு மாதிரி சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணி தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி, அம்மாவோட மசாலா, இது ஆட் பண்ணாவே எனக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கறியும் வெந்து வந்துடும், அதனால் குயிக்காக பண்ணிடலாம். 1/2 ஹவரில் டக்கு டக்குன்னு ஆகிடும். ஒரு சைடில் வந்து சாதமாக வச்சுருந்தேன். இப்போ தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணும்போதே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணாவே நல்ல மணமாக இருக்கும். ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. இப்போ வந்து வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்கி விட்டுற வேண்டியது தான். சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், நார்த் இந்தியாவில் போயிட்டு எப்படி சர்வைவ் பண்ணுறது, நார்த் இந்தியானாவே பயம் இருக்க மாதிரி இருக்கும், ஹிந்தி தெரியாது அப்படி சொல்லிட்டு. நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுன்ற விட அப்போ வந்து இப்போ இருக்க மாதிரி அப்போ வந்து எனக்கு நாலேஜ்ன்றதை விட ரொம்ப பயப்படுவேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நான் லைஃப்பில் கற்றுக்கிட்டது ஒன்றுனா, கண்டிப்பாக வந்து இப்போ நார்த் இந்தியாவில் வந்தும் நம்ம ஊர் ஆளுங்க இருப்பாங்க. நான் வந்து என்ன நினைப்பேன்னா, நம்ம ஊருக்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே வந்து நான் பழகணும்னு சொல்லிட்டு ஹிந்தி கற்றுக்காமே விட்டுட்டேன். ஹிந்திக்காரங்களை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். அதான் அவங்க பேசினா நம்ம எப்படி ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பயந்து ஒதுங்கியே இருப்பேன். அது வந்து பெரிய தப்பு. நம்ம ஆளுங்க கிட்ட பழகிறத விட அவங்கக்கிட்ட பழகணுன்னா நிறைய கற்றுக்கலாம். மெயினாக நார்த் இந்தியாவிலே சர்வை பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக அவங்க கூட பழகி நல்லாவே கற்றுக்கலாம். அதே போல் எங்கே போனாலும் பயப்படக்கூடாது. எல்லா ஊரும் ஒன்று தான், கண்டிப்பாக சொல்கிறேன். பயம் இல்லாமல் இருந்தாவே நம்ம எங்கே போனாலும் சூப்பராக சர்வை பண்ணிவிட்டு வந்துடலாம். ஹிந்திக்காரங்களும் எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான், நம்ம பழகிற விதத்தில் தான் இருக்குது யார் எப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் சுத்தமாக ஹிந்தி தெரியாது ஒரு கடையில் போய் நம்ம என்ன வாங்குவோம் அப்படிலாம் பயப்படவே வேணாம். கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் இங்கிலீஷாக தெரியாமல் யாருக்குமே இருக்காது. இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து கொஞ்சமாச்சும் இங்கிலீஷ் பேசுவோம்.
தனியாக போயிட்டு ஒரு கடையில் ஏதாச்சும் வாங்குறதோ, ஒரு பால் வாங்க போகிறதோ, ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறதோ, அந்த மாதிரி நம்மளே கொஞ்சம் பழகிக்கணும். நான் வந்து நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் வாழறேன்னா, இப்போ இந்த ஊருக்கு வந்து தான் நான் கொஞ்சம் எல்லா பயத்தையும் தூக்கி போட்டுட்டு தைரியமாக நான் கடைக்கு போவேன். நைட்டு 8:30 மணிக்கும் போவேன். போயிட்டு எல்லாருமே சூப்பராக பழகுவாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. நம்மள அவ்வளோ சூப்பராக நடத்துவாங்க. அதனால் நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பயமும் கிடையாது. தைரியமாக வரலாம். ஈவன் நான் வந்து தனியாக கூட இப்போ ட்ராவல் பண்ணி நம்ம ஊருக்கு வந்தேன். அதெல்லாம் நினச்சாவே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. நான்லாம் ரொம்ப எங்கேயும் போகாமல் வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூலு, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள காலேஜு, ரொம்ப ரொம்ப ஒரு ஹோம் சிக்கோட வீடு வீடுன்னு வாழ்ந்த பொண்ணு தான். என்னாலே முடியும்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். நான் வந்து குழம்புல வச்ச அந்த கறியை கொஞ்சம் எடுத்து பெரிய குட்டிக்கு கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன் வீட்டு மிளகா பொடியை போட்டு. ஏன்னா அவர் மட்டன் அவ்வளோ எடுத்துக்கிறது இல்லை. அதனால் இப்படி இப்படி ஃப்ரை பண்ணால் சாப்பிட்ருவாருன்னு சொல்லிட்டு தான் சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.